பொதுவாக அரச மரம் இருந்தால் பக்கத்தில் ஒரு வேப்ப மரமும் வைப்பா. எதுக்காக அப்படின்னாக்க, அரச மரம் மகாவிஷ்ணு ஸ்வரூபம், அஸ்வத் நாராயணன்னு சொல்லுவாள். வேப்ப மரம் மகாலட்சுமி ஸ்வரூபம். அதனால் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் ஜோடியாக வளர்க்குறதுன்னு வச்சுருப்பாள். சில பேர் இந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணமே பண்ணி வைப்பாள். ஏன்னா அவ்வளவு சுபிக்ஷமாக மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் நம்மளால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ, அந்த ஸ்வரூபமாக இருக்கிற அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அத்தனை சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இதனால் சில பேர் கல்யாணம் ஆகாத இருக்கிறவா பற்றியில் அவள் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவள் குடும்பத்தில் மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணத்தை பண்ணி சந்தோஷப்பட்டுப்பாள். இது கல்யாணம் ஆகிறதுக்கு மாத்திரம் இல்லை, ஊரே சுபிக்ஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கல்யாண காரியங்கள் நடத்தினா, பகவானை கல்யாண காரியங்கள் நடத்தினா சுபிக்ஷமாக இருக்குமா ஊராக சொல்லப்படுறது.